வீடியோவில் CMDA rules and regulations, stop work notice, demolition, lock and seal demolition notice, deoccupation notice, discontinue occupation notice issued by CMDA or Corporation of Chennai. இதெல்லாம் என்ன, இதுக்கு மீனிங் என்ன, CMDA ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், CMD ஆக்ட் என்ன சொல்லுதுன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய பேர் கார்பரேஷன்லேருந்து எங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, லாக் அண்ட் சீல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, டெமாலிஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, டெனண்டெல்லாம் எங்கெல்லாம் காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் என்ன பண்ணுறது, யாரை போய் பார்க்கறது, என்ன எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் ஒவ்வொரு இடத்துல தூக்கி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தரும் சொல்கிற விதங்களை பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுயா, ஐயோ கவர்மெண்ட்டில் நம்ம கலெக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்கயா, இது மாதிரிலாம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, சொத்துரிலாம் வசுத்துறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் புலம்புறாங்க. திடீர்னு இதை மாதிரி எங்களை நம்ம லாக் அண்ட் சீல் பண்ண சொன்னால், நோட்டீஸ் இஷ்யூ பண்ணால் என்ன பண்ணுறது, திடீர்னு எங்களை காலி பண்ண சொல்லி 15 நாளில் காலி பண்ண சொல்லி இப்போ டீஆக்குபேஷன், டிஸ்கண்டினியூ ஆக்குபேஷன் நோட்டீஸ் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னும் மக்கள் புலம்புறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறது, யாரை போய் பார்க்குறது, என்ன மாதிரி சரி பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் பில்டிங்கை கட்டினவங்க, அவங்களுடைய வேதனைகள், அவங்களுடைய கஷ்டங்கள், இந்த மாதிரி கவர்மெண்ட் திடீர்னு ஒரு எதேச்சாரமாக இப்படி ஒரு 15 நாளில் எல்லாம் காலி பண்ணி டெமாலிஷன் பண்ணி இஷ்யூ பண்ணால் என்ன வகையில் நியாயம் அப்படின்னு அழுகுறது, புலம்புறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வேதனையாக தான் இருக்கும். கார்பரேஷன் இதே மாதிரி டெமாலிஷன் நோட்டீஸ், டிஸ்கண்டினியூ ஆக்குபேஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறது கண்டிப்பாக லேண்ட்லார்டாக இருந்தாலும் சரி, பில்டிங் ஓனராக இருந்தாலும் சரி, டெனண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பெருத்த வேதனையும், ஒரு மனக்குழப்பத்தையும், மென்டல் ப்ரெஷரையும், ஒரு மனம் இப்படி ஆடி போகிற ஒரு நிலைமையும், ஒரு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலைமையும் ஏற்படுத்துதுன்றதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது.